நிம்மதியா இருக்கும். அடுத்த வருஷம் பண்ணும்போது முதல் கோரிக்கை வந்து ஆறு கூலர் வந்து ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வீட்டுல 10 மணி வரீங்க ஏசியில 10 தூங்கிட்டு, நாங்க வந்து இங்க வாங்க வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஏர் கூலர் வேண்டாம், வேணாம், முன்னு உட்காருங்க. அடிக்கிற காற்று வாங்கினேன் உனக்கு ஏர் கூலர் தான் குறை வரும். லட்சு வந்திருக்காரு. பவர் பிளேல அட்டாக்கிங் ஒரு கோலி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலா போட்டிருக்காரு. லக்ஷ்மணோட கேர்ள்ஸ் ஃபங்க்ஷன் யூடியூப்ல லட்சு அப்படின்ற கேர்ள் ஃபாலோவர்ஸ் மட்டும் ஒரு 1500 பேர் இருக்காங்க. லட்சு கமான் அப்படின்றாங்க. ஹேஷ்டாக் லட்சு அப்படின்னு வந்து ஃபேமஸ் ஆகுது இப்போ. அதுதான் சொன்னேன், தப்பு தள்ளி விட்டு பார்த்து சாருக்கு வர முனையில கழுத்துல பிடிச்சு கட்டு, அவ்வளவுதான். ரத்தம் வர அப்புறம் இன்னைக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு மெமோரியல் குடும்பம் குத்து உரிகிறது அதெல்லாம் பார்த்துக்கிறோம். கிரிக்கெட்டு அப்புறம் கிரிக்கெட் வந்து டைம் பாஸ், ஃபேமிலி ஃபர்ஸ்ட், கிரிக்கெட் நெக்ஸ்ட். இந்த டைலாக் சொன்னதுக்கு இப்போ நான் வருத்தப்படுவேன். எனக்கு தெரியும். ஒரு ரிவர்ஸ் ஆனா சரியா மீட் பண்ண முடியல. அந்த யாரு பாருங்க, அவுட்டுங்க, அவுட்டு குத்துட்டாருங்க. அதுலயுமே அவுட். ஒரு உருட்டாடி கோலியில உருட்டாடி அடிக்கிற மாதிரி விக்கெட் எடுத்துட்டாரு. உதயாக்கு அண்ணன் கோபி அண்ணன் வராரு. இந்த ரீச்சை விட்டுட்டாங்களா, அவர் அண்ணன் டக்குன்னு வந்துட்டாரு. ஃபிட்னஸ்ங்க, வயசானாலும் ஃபிட்னஸ் இருக்குங்க. 40 வயசு எல்லாரும் அதே மாதிரி அந்த வெளியே போறதுக்குள்ள உள்ள வந்துருங்க. தேங்க்ஸ் நான் கோபி அண்ணன். ஜீவா ரிவர்ஸ்ல ஒரு முயற்சி. லக்ஷ்மண் பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி கரெக்டா அது ரிவர்ஸ் அடிக்கணும். தடவுறாங்க, அடிப்பாருங்க. அவரு வெயிட் பண்றாரு, அடிப்பாரு. ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஜீவா. அவர் விராட் கோலி ஃபேன் வராங்க. ஜஸ்ட் 18 ஓவர் போட்டிருக்காரு. டவுன் தி ட்ராக் 4 ரன்னுங்க. ஆர்த்தி அது முடியாதுங்க. நான் தம்பி அடிச்சு தடுக்கலாமா அப்படின்னு போனாரு. வேணாம் என் தம்பி அடிச்சா போட்டோம் அப்படின்னு விட்டாரு. திட்டாருங்க. அவரை காலை வச்சு கால் கடல் குத்துக்கிறாரு. காலை ஃபுட்பால் ஆடுற நம்ம கிரிக்கெட் ஆட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கார்த்திக் மற்றும் ஜீவா அவங்களோட பேட்டிங் தான் வெறி பணமா இருக்கும் இந்த கிரவுண்ட்ல. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ். ஆனா ஒரு நல்ல பவுன்சர் டெலிவரிங்க லட்சுமண் கிட்ட இருந்து. 4 ரன் போனாலும் அடுத்த கால ஒரு பேக் பால முடிச்சிருக்காரு. 13. அம்பையரே ஸ்லோவா இருக்காருப்பா. அணியின் எண்ணிக்கை 13. அப்ப அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணாதீங்க. டொபாக்கோ நாட் அவுட். நிம்மி அவரோட போலிங் தாங்க வெயிட்டிங். அவரோட சூப்பர்மேன் பஞ்சுக்கு தான் வெயிட்டிங். சூப்பர்மேன் பஞ்சு இருக்கா? நிம்மி வந்தாருன்னா நிம்மியா யாரு வந்துட்டாருங்க. அவள்தான் கேப்பை கைட்டாரு. எத்தனை விக்கெட்டை கழட்ட போறாரோ இப்போ. நிம்மி நேற்று ஒரு 5வது ஓவர் அப்புறமா வந்தாரு. இன்னைக்கு ஒரு 3வது ஓவர்ல ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவரோட வேரியேஷன் தான் லெஃப்ட் கட்டு, ஆஃப் கட்டு, ஸ்லோவர்லாம் சூப்பரா போடுவாரு. புவிருத் யார் இது? அரவிந்த் சிங் வச்சிருக்குது நீங்களா?
நல்ல ஒரு தடுப்பாட்டுங்க கோபி அண்ணா கிட்ட இருந்து. பா தீனா அந்த 1000 ரூபாய் அங்க வரலையேப்பா. தீனா அந்த 1000 ரூபாய் வந்துருங்க. 1000 ரூபாய் வேணா தீனா அனுப்பிச்சுடுங்க. ஜிபி தீனா. அடுத்த பால் அவுட் அப்படின்னு ஒரு அப்பீல் இருக்கு. ஆனா அது வைடா போட்டிருக்காரு. அந்த வைட ஏமாத்ததான் அந்த அப்பீல. அப்படியே அவுட் கேட்டா அம்பேர் வைட் தர மாட்டாரு அப்படின்னு ஏமாத்தலாம் பார்த்தாரு. அச்சாருங்க லெக் சைட்ல மடக்கி பால் தெரிச்சிட்டு போகுது. அங்க உக்காண்டாருங்க. உதய முட்டை போட்டு உக்காந்து ஒரு த்ரோ அடிச்சாரு. 2 ரன் ஓட்டாங்க. முன்னாடியே வந்து எட்டாச்சுன்னா ஒரு ரன்னு கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க 2 ரன் ஓடுங்க, த்ரோ எல்லாம் அடிக்க முடியாது எதிர்காலத்துல அப்படின்ட்டு உக்காண்டாரு முட்டி போட்டு. ஜிடி டீம் அந்த பாலி கால் மட்டும் எடுத்து வந்துருக்கீங்களா தண்ணிக்கான் கொஞ்சம் அப்படியே பைக் எடுத்து வருங்க. ஜிடி பாருங்க அங்க பாருங்க டீமுக்கு ஒரு ஸ்டார் போலர்னா அது நிம்மிதாங்க. பாருங்க மும்பை மற்றும் ராஜஸ்தான் மேட்ச் வந்து அனல் பரவும். மணி மற்றும் நிம்மி அவரோட பேட்டல். பாருங்க அங்க 3 பால். அடுத்தது சுந்தர் அவர்கள் ஸ்ட்ரைக்ல. 2 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க ஸ்ட்ரைக்ல. ஸ்கோரை எப்படி எடுத்துட்டு போவாங்க பார்க்கலாம். 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ். ஒரு செல்லமா ஒரு தட்டுங்க வாங்க. கேப் பார்த்து 2 ஆடணும். செல்லமா ஒரு தட்டு பின்னாடி. ஆனால் ரன்னிங் கொஞ்சம் ஸ்லோ தாங்க 2 பேரும். ரெண்டு பேரும் அதிபதியில ஒரு நட்சத்திர ஆட்டக்காரங்க. அவங்கள ஃபேன் நான் வந்து சின்ன தம்பியான ஃபேன்பா. ஒரு ஸ்வீப் ஷாட் ஆட பார்த்தாரு. ஒரு டாட் பால். நான் வந்து எல்லாருக்கும் ஃபேன்பா. எல்லாருக்கும் ஒரு ஷாட் இருக்கு. வந்து ஸ்ட்ரைட்ல அடிப்பாரு தென்னை மரத்துல. ஆனா அதெல்லாம் அந்த காலம். ஒரு ஸ்லோ ஃபுல் டாஸ். 2 ரன் ஓடுவாங்களா? பீரோ கிட்ட போனாலே அவங்க 2 ரன் ஓடிடலாங்க. நீங்க சாரி உதயா கிட்ட போனா 2 ரன் கம்பல்சரி. ஜிடி பாபு எம்பி கேன்ல கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்க வச்சிருங்க. விவாரி திருப்பி தண்ணி குடிக்க முடியும். விவாரி கேன் கொண்டு போயாப்பா. எம்பி கேன்ல எடுத்துட்டு போனாங்க எடுத்துட்டு வந்துருங்க. நேரம் ஒண்ணு இருக்கும். ரமேஷ் எம்பி கேன் கொடுத்துட்டீங்களா? 21 ரன். தேங்க்யூ. 21 ரன் போயிருக்கு. ராகுல் ஸ்ட்ரெயிட்ல கேன் இருக்கா? அடுத்த ஓவர் யாரு? ஸ்ட்ரெயிட்ல தண்ணி கேன் இருக்கா ராகுல்? ஸ்கோர்ல ஏதாவது இருக்கா? சேஞ்ச் இருக்கா? சேஞ்சா ஸ்கோர்ல? ஏதாச்சும் டவுட்டா ஸ்கோர்ல? 21 கேமரா இருக்குல்ல அது கீழ ஒன்னு இருந்தது. 21 கரெக்ட்டா தான் இருக்கு. மஞ்சுநாத் மிஸ்டர் மஞ்சுநாத் கீழ கேன் இருக்கா? தண்ணி கேன் இருக்கா பின்னாடி? தண்ணி கேன் இருக்காரு. 3 ஓவர் 21 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 ஓவர் இருக்கா? 50 ரன் அடிச்சாங்கன்னா ஒரு 70 ரன் டார்கெட் கொடுப்பாங்களா? அடுத்த பந்து வீச்சாளர் கார்த்திக் சாகர் பந்தாரி. லெக் அவுட் நல்லா போடுறாருங்க கார்த்திக். இப்போ குயிக்கரா
நீங்க ஜெயிச்சு அவங்க இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா நாங்க ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சோம்னா வரேன் நானு. ஆனா நீங்க மறுபடியும் லாஸ்ட் மேட்ச் எங்க கூட தான் வருவீங்க. நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட்டுங்க கோபி நைட்ட இருந்து 2 ரன் ஓடுவாங்களா, ஓடிட்டாங்க. அந்த டீ-ஷர்ட் பார்த்து சொல்றேன். நாங்களும் ஓடி ஓடி எடுப்போம்ப்பா. நோ பாலா கோபாலா லெக் சைடு போல 6 பேர். அதுதான் மேட்ச் சேஞ்ச் ஆகும். அதுதான் லைட்டா கோபாலா ஒன்றும் புரியாது. 6 பேர் நிக்கிறாங்களா 5 பேர் நிக்கிறாங்களா எதுவும் தெரியாது. ஏப்பா அவர் பேர் அந்த மாதிரி பவுலரை வச்சு போடுவாருங்க. 5 பேர் லெக் சைடு நிக்க வச்சு நான் அரௌண்ட்ல போடுவேன். லூசு கோபால் போடுவேன் பரவாயில்ல அப்படின்னு அவர் கேட்டா. மறுபடியும் நல்ல ஒரு ஷாட். அப்படி ரெண்டுங்க ஸ்டார்ட்டுங்க அடிச்சிருந்தா அவுட்டு. ஆனால் நிறுத்திட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். 2 ரன்னா ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் அச்சாருங்க. ரிவர்ஸ் தான் சொன்னல காட்டிட்டாருங்க. நல்லா ஆடுவாங்க ரிவர்ஸ் அந்த ஸ்ட்ரீப் ஷாட். ஒரு ரிவர்ஸ் அச்சாருங்க. செல்லமா அச்சாரு. இன்னும் பவர் ரிவர்ஸ் தான் சொன்னல செல்லமா அடிட்டாருங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க இந்த பேர். எக்ஸ்பீரியன்ஸ் பேர். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு. இந்த பால் அச்சுங்காரன ஒரு 4 ரன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆட்டோல யாரு கை மடுத்தது ஆள் யாரு? மாமாயா மாமா நன்றி. மாமாவா இல்லையா? இல்ல கேட்ச் பிடிச்சிருக்கலாம். ஒரு ரன் அது கேட்ச் தான். வைட் வாங்கி பாருங்க. வைட் அழகா போடுவாருங்க. போடும்போது பாரு கணேஷ் என்ஜிகே அடுத்த லீவுக்கான டேட் இன்னும் சொல்ல மாட்டாரு. நல்ல 2 ஓடலாங்க ஓடுங்க அவ்வளவுதாங்க. பாய் நல்ல ஒரு ஃபீல்டர். ஆனா டேட் சொல்லுங்க. ஒன் ஷாட்டா 1 ஷாட்டு. அதனால ஒரு ரன் தான் உங்களுக்கு. 2 ரன் வெயில்ல வெறிக்க ஓடினாலும் உங்களுக்கு ஒரு ரன் தான். தண்ணிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஓவர் முடிஞ்சோன்னா 1 நிமிஷம் குத்துட்டு போயிருங்க. வெயில் வர ஓவரா இருக்கு. தண்ணி முக்கியம். நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு. ஆனா மீட் ஆகல. நல்ல ஒரு பாலுங்க கார்த்திகிட்ட இருந்து. இந்த ஒரு பால் நல்லா போட்டாரு. அதையும் கீப்பர் விட்டு ஒரு ரன் மிஸ்ஃபீல்ட்ல. லாஸ்ட் பால் 1 பால் போ. லாஸ்ட் பால் இந்த ஓவர் லாஸ்ட் பால். ஒரு 10-12 ரன் கிட்ட வந்துருச்சு இந்த ஓவர்ல. அச்சாருங்க நல்ல ஷாட்டுங்க. இந்த ஷாட் தாங்க பாய் சொல்லிட்டு போயிடுச்சுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். ஆனா லைட்டா ஒரு தடுமாட்டம். சைப்ரிட்டா என்ன பேரு? சைப்ரிட்டா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் சேர்த்துக்கலாம். அந்த பொண்ணோட லாஸ்ட் 2 லெட்டர் பாய். அவங்களும் பாயா? ஓகே. ஸ்கோர் வந்து 38. அதான் சைபோ பிச்சிங் பால் ஓப் பண்றாங்க. ஃபுல்லா சொல்லுங்க. நீங்க எனக்கு தான் ஆகலாம் சொல்ல சொல்றாங்க. ஓகே மும்பை அடுத்த மாசம் கல்யாணம் உங்களுக்கு. மும்பை ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேகேஆர் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
38. ஒரு 17 ரன் தாங்க போட்டுருக்காரு லாஸ்ட் ஓவரில் கார்த்தி. கம்மியான எக்கானமி 17 ரன்ல போட்டுருக்காரு. 17. பாய் உங்களுக்கு ஃபோன் வருது பாய். ஃபோன் விக்டோரியா கால் பண்றாங்க. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் குடிச்சிட்டு கழிச்சிடலாம் ஃபீல்ட. அடுத்த பந்து வீச்சாளர் யாரு? அடுத்த ஓவரை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓவர். யார் அது? நிம்மியா? நிர்மல் குமார். நிம்மி குமார். ஸ்ட்ரைக்ல கோபி அண்ணன் ரூட் வந்திருக்காருங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனா ரூட் ஆட முடியாதுங்க. சூப்பரான ஒரு கட்டர் பாலுங்க, லெக் கட்டர். ரன் அவுட்டா? அடிச்சிருந்தா விக்கெட், ஆனா அடிக்கல. ஃபர்ஸ்ட் கட்டர் பால் எதுக்கு அடிச்சு அது அப்புறம் எங்கேயாச்சும் ஓவர் 3 ரன் ஓடி. சூப்பரான ஒரு கட்டர் ரன் அவுட்டா? அடிச்சிருந்தா விக்கெட், ஆனா அடி. 39 ரன் வந்திருக்குங்க. நல்ல ஒரு பேட்டிங் ரெண்டு பேருக்கிட்ட இருந்து. ஓடி எப்படி இருக்காங்க. இதுதான் தேவை அவங்க டீமுக்கு. நல்ல ஒரு போலிங்க நிம்மிக்கிட்ட இருந்து. சூப்பரான ஒரு ஷாட். இல்ல நான்கா சரி, அங்க உதயா இருந்தா நீங்க ஓடவே தேவையில்ல, நின்றுங்க. எதுக்கு ஓடுறீங்க? அவரே விட்டுருவாரு. தடுத்துருவாரு அவரு. பால டயர்டா வரீங்க அப்படின்ட்டு ஒரு 4 ரன் எடுத்துக்கோங்க. அப்படியே டப்புனு ஸ்லீப்பிங் மோட் போடுவாருங்க. இதுவா கார்த்தி எதுக்குன்னா என் தம்பி ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 17 ரன் போட்டாரு. என் தம்பி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு லெக் கட்டருங்க. லெக் கட். அது கை பார்த்தாலே தெரிஞ்சுங்க பாருங்க, அப்படியே திரும்பி இருக்கு கை. வீடியோ காலில் கிச்சு. கை எப்படியோ காலில் கிச்சு. இந்த பெங்களூர் பிளேயர்லாம் போடுவாங்க பாருங்க கட்டு, அந்த மாதிரி அதே மாதிரி கேப்பை திருப்பி போட்டுக்கினா. சாகர் புண்டாரி ஒரு பாலுங்க. திருப்பி ஒரு இது என்ன வேரியேஷன் தெரியல. இது ஆஃப் கட்டர். இது ஆஃப் கட்டர். கேப்பை கைட்டாருங்க. அவ்வளவுதான். இந்த பால் கம்பல்சரி. இந்த பால் வந்து குயிக்கர் போட்டாருன்னா கேப்பை கைட்டு பால் வந்து விக்கெட் அலாட்டு. கிரிக்கெட் ஜாம்பவான் புஜாரா சொல்லியிருக்காரு. விக்கெட் அலாட்டு. கிரிக்கெட் ஜாம்பவான் புஜாரா 45 வருஷமா இருக்காருங்க. வல்லுநர், ஒரு கிரிக்கெட் வல்லுநர். ஜாம்பவான். ஸ்லோயர். இது மேல போற மாதிரி டக்குன்னு கீழே வந்துடும். இது ஸ்லோயர். இது கிட்டத்தட்ட ஒரு 12 வேரியேஷன் இருக்கு நிம்மிக்கிட்ட. ஆஃப் கட்டர், லெக் கட்டர், சொடுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் பால் 6-4 அடிக்கிறது கஷ்டம். ஆனா அது இவரு தான் நம்ம இவரை விட்டாரு ஒரு 4 ரன். கஷ்டம். மீண்டும் ஒரு விக்கெட் அலாட். கிரிக்கெட் ஜாம்பவான் புஜாரா. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை அந்த 4 மட்டும் போலன்னா இது ஒரு நல்ல 45 ஓவருக்கு 45 ரன். மிஸ்ஃபீல்டுல கொஞ்சம் மும்பை தடுமாறுறாங்க. ஃபீல்டில் தான் 2 மிஸ்ஃபீல்டு பண்ணி 2 4 போச்சு. அடுத்த ஓவர் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓவர் யார் போடுறா? லக்ஷ்மன் அடுத்த பந்து வீச்சாளர். ஒரு 1500 பேர் இருப்பாங்க அவரோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ். பொண்ணுங்க. லக்ஷ்மன் 6வது ஓவர். லக்ஷ்மன் வந்திருக்காரு மும்பைக்காக. ஃபுல்லா இருக்கும்.
அச்சாருங்க ஸ்ட்ரைட்டா கேட்சாக மாறுமா பால் பாருங்க எங்க போய் மாட்டிக்கிச்சு, கழுத்துல போய் மாட்டிக்கிச்சு. கழுத்து கொஞ்சம் கீழங்க, அந்த சைடு போயிருக்கோம், தம்பிச்சு மாதிரி இருக்கும். பாலை போய் நெஞ்சில நல்ல ஒரு பேட்டிங் பண்ணிட்டு வந்து கையில பிடிக்க மாட்டாங்க, போட்டு அடுத்த ஆட்டக்காரர் ஆகாஷ், பேட்ஸ்மேன் அதிரடி ஆட்டக்காரர். இவங்களாம் போர்டிங் அப்படின்னு அந்த பேட்ல எழுதிட்டு இல்லைன்னா பால்ல எழுதுனா அடிதான். ஆகாஷ் ஒரு இங்க வந்து ஒரு அறிவிப்பு, ஆகாஷ் ரிஷி அவங்களாம் போர்டிங்னு அந்த பேட் இந்த பால் எழுதி கொடுக்கணும். போர்டிங் ஒரே நிமிஷம் ஒரு சின்ன அறிவிப்பு. சர்ச்சு இல்லைன்னா சிலுவாங்க அடிக்கிற ஜெகன் 500 ரூபாய் அடிக்கிற ஒரு சிக்ஸும். ஆகாஷ் 500 வாங்கலாம் சிக்ஸ் அடிச்சா. நான் நமக்கு தெரியும், அதனால அவன் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டேன். ஜெகன் மற்றும் கவி ஷேரிங் 250 ரூபா 250 ரூபா. ஒரு 4 அடிச்சா 250 ரூபா, 6 அடிச்சா 500. ஆட்டக்காரர் தீனான்னு நினைக்கிறேன், வெளியில இருக்கிற பேட்ல ஏத்து வீசி வீசின்னு இருக்காரு. தீனா தினக்கு தீனா சொல்லுங்க எவ்வளவு வேணும்? ரிஷி என்ட்ரி காசே கொடுக்குறாங்களா? அடுத்த பால் ரிஷி வண்டியை வித்துறன்றா ரிஷி. மிஸ் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் நீங்க பேட்ஸ்மேனுக்கு போலருக்கு தான் நீங்க ஒரு பெட் கட்டி பாத்திருப்பீங்க, பாத்திருப்பீங்க. புதுசா ஒரு லாரி போனா உதயா பிடிக்கிற ஒரு பாலையும் மிஸ் பண்ணாம புதுசா 100 ரூபாய், பிடிக்கிற ஒரு பாலுக்கு 100 ரூபாய். நீங்க உருண்டு வர பாலையில கேட்சோ அது மிஸ் பண்ணாம பிடிச்சா 100 ரூபாய். அன்பளிப்பு மணி நிம்மி பிடிக்கிற ஒரு கேட்சுக்கு 100 ரூபாய். ஒரு ரிவர்ஸ்ல அடிச்சாரு அவரு, எடுக்கிற அக்கௌண்ட் 100 ரூபாய் கன்ஃபார்ம். 100 ரூபாய் நோட் பண்ணிக்கப்பா, எங்க வச்சுக்கோ. மணி நோட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ல ஒரு 100 ரூபாய் வந்து உதய அவரோட அக்கௌண்ட்ல விட்டா அந்த 100 ரூபாய் மைனஸ் ஆயிடுங்க. ஆமா, 100 ரூபாய் சேவ் பண்ணி வச்சு இப்போ. நல்ல ஒரு ட்ரைங்க லெக் சைட்ல, ஆனா நல்ல குயிக்கா போச்சு பாலு, ஆனா வைடா போச்சு. உபரி உங்கள் எதிரி ஒயிட் பால். ஒரு சீக்கி பின்னாடி அப்படி தூக்கி போடலான்னு பார்த்தாரு, ஒரு நல்ல பால் கீப்பர் கிட்ட போயிடுச்சு. நல்ல ஒரு ட்ரை தான், அப்படி லைட்டா தட்டி விட்டா ஒரு 4 ரன். ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்காக. இது வரைக்கும் சிறப்பா ஆடிட்டு இருக்காருங்க சுந்தர். லக்ஷ்மண் கேகேஆருக்காக 2-3 விக்கெட் போனாலும் அவர் வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்வீப் ஷாட் மறுபடியும். இது ஒரு நல்ல பால், ஆனால் ஸ்வீப்பா கன்வெர்ட். ஒரு ப்ளேயர் நல்லா அடிப்பாருங்க, ராக்கெட் மாதிரி. சைஃப் நல்லா த்ரோ அடிக்கிற பிளேயர்னா சைஃப், அப்புறம் உதயா, நிம்மி, அப்புறம் நித்யா இருக்காரு. எடுத்தாலே ஸ்டிக்ல தான் அடிப்பாரு. அதுல வந்து ஒரு 3 பேர் உண்மையிலே நல்லா அடிக்கிறவங்க, அதுல டம்மி ஒரு 2 பேர், அது யாரு உங்களுக்கே தெரியும், குரூப்ல டூப் அவங்களாம். ஆகாஷ் அடிக்க பார்த்தாரு, ரன் அவுட்டா இல்லங்க, இல்ல மிஸ்கம்யூனிகேஷனால ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. ஆகாஷ் அடிக்க பார்த்தாரு, ஆனா பால் காலில் பட்டு ஒரு ரன். 51 ரன்னுங்க. 11 6 ஓவருக்கு 51 நல்ல ஒரு ஸ்கோருங்க. லாஸ்ட் 2 ஓவர் அடிப்பாங்க. ஒரு 70 பார்த்தாரு வந்தா ஒரு நல்ல ஒரு இருக்கும். இல்லங்க இல்ல 60 ரன்னா இல்ல 70 ரன் வருமா டார்கெட். டெத் போலர் வேற
நேத்ராஜ் வந்திருக்காருங்க. 7th ஓவரை போடுறதுக்கு நேத்ராஜ் வந்திருக்காரு. கார்த்தி வருவார்னு நினைச்சா, ஆனா நேத்ராஜ் வந்திருக்காரு. மீண்டும் இந்த ஒரு அறிவிப்பு, உதயா யார் அடுத்த பந்து வீச்சாளர் நேத்ராஜ் அடிப்பட்டாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு போலிங் போட்டு இருக்காரு மும்பை டீமுக்காக. உதயா பிடிக்கிற ஒரு பாலுக்கு 100 ரூபாய் மணி. ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்ல 100 ரூபாய். ஒரு விக்கெட் அலர்ட் கொடுத்துருக்காருங்க. புஜாரா கிரிக்கெட் ஜாம்பவான் ரஞ்சித் டிராஃபில் ஆன ஒரு பிளேயர், PNPL ஃபர்ஸ்ட் டிவிஷன் போலிங் கோச், CSKவோட ஃபீல்டிங் கோச் நம்ம புஜாரா விக்கெட் அலர்ட் கொடுத்துருக்காரு. கிரிக்கெட் ஜாம்பவான் ஆகாஷ் அடிக்க பார்த்தாரு, ஒரு நல்ல பால் ஸ்பீடா போச்சு, ஏன் அடிக்கணும் அப்படின்னு விட்டாரு பால. கிரிக்கெட் ஜாம்பவான் அடுத்த பாலுக்கு வெயிட்டிங். புஜாரா அடுத்த பால் கொஞ்சம் ஃபுல் டாஸா போட்டு அடிச்சிடலாம். பாஸ் நந்தா அண்ணன் நந்த அடிப்பாரா ஒரு 6. ஆகாஷ் கிரிக்கெட் ஜாம்பவான் நந்தகுமார் இங்க இருக்காரு. ஃபுல் டாஸ் நோ பாலா இல்லை, கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன் பிடிக்கணும் கஷ்டப்பட்டு? நோ பால். அதான் பாய் பாய் கேட்ச் பிடிச்சா 500 ரூபாய். அண்ணலுக்கு சஞ்சய் இது சைடு பாக்ஸ். தம்பி சஞ்சய் ரெண்டாவது லைன் தான் நோ பால். வைடு. இது வந்து இப்ப நினைச்சிருப்பான் பாய், இது கேட்ச் பிடிச்சிருக்கலாமே, நோ பால் இல்ல அப்படின்ட்டு. இந்த நினைக்கிறது காய போறதுலாம் வேணாம், புரியுங்க. ஃபுல் டாஸ் போட்டா அடிப்பேன், ஆனா நான் ஃபீல்டு கையில தான் அடிப்பேன் அப்படின்னு. இது அந்த எண்ட்ல இருந்து அடிச்சிருந்தானா கண்டிப்பா 6. இது இந்த எண்டு வந்து கொஞ்சம் லாங் லெஃப்ட்டுக்கு. ஏன்னா அந்த சைடு இருக்கிறது நம்ம உதயா கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிருக்கோம் 2 ரன். பட் இங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மணி தம்பி உங்களுக்கு துரை. அங்க பாருங்க, ஒரு இந்த கிரவுண்ட்ல ஹைட்டா இருக்கிற ஒரு பிளேயர்னா அவருதான். 7 அடி இருப்பாரு. ஓகே சுரேஷ், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் இறங்கி இங்கே இறக்கி விட்டுருவாங்க. என்ன விஷயமா இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து அவர் லாஸ்ட்டில் வந்து ஒரு 4 6 அடிக்கணும் அப்படின்னு பதுக்கி வச்சிருக்காங்க அவர். ஆமாம், ப்ராக்டிஸ் நைட்டு நெட் ப்ராக்டிஸில் இருந்தார். கடைசி அந்த டோனி ஒரு வரல 4 லாஸ்ட்டு 12 பால் ஒரு 4 6 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி. சரி, அதுதான் அங்க நிம்மியை தாண்டி போவாதுங்க பாலு. அங்க பாருங்க அந்த அக்ரேஷனுக்காக தாங்க. அக்ரேஷன் தான் விராட் கோலிக்கு அப்போது அவர் தான் அக்ரேஷன்ல. ஒரே பால்ல தான் நடக்குது மேட்ச். இன்னும் ஒரு ஆஃப் ஒரு பால் 2 பால் இருக்கு. நல்லா போட்டு இருக்காரு இந்த ஓவர் நேத்ராஜ். ஸ்ட்ரைக்ல ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காருங்க சுந்தர். ஒரு அப்பீல் இருக்கு, ஆனா இது அவுட் இல்லைன்னு தெரியுது. 1 pitch கேட்ச், அவுட் கிடையாது. ஒரு ஐடியா கொடுவார், இந்த பேட்ல ஆடாதீங்கன்னா எஜ்ஜி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒரு ஐடியா, நல்ல ஐடியா. அப்பீல் இருக்கு, ஆனா பேட்ல தான் எவ்வளோ தான் ஆச்சுங்க அப்படின்ட்டு. இந்த பால் முடிட்டோம் நான் சொல்றேன். சிறப்பான ஒரு பந்து, ஆனா அது வைட் ஆயிடுச்சு. நல்ல பால் தான், ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி. துருவோட ஐடியா இருக்கு. இதுவே அந்த பேட்ல இருந்தாருன்னா இந்த காலை வச்சுங்க ஒரு இவ்வளோ ஸ்பீட்ல போடுறாருங்க. காலை இன்னும் நல்லா இருந்ததுன்னா மும்பைக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அவரோட அடிப்பட்டது ஒரு மைனஸ் ஆயிடுச்சு, பெரிய மைனஸ் அந்த டீமுக்கு. ஃபுல் டாஸ் பால், ஆனா சரியா கனெக்ட் பண்ணல. 2 ரன் ஓடுவாங்களா உதயா? இந்த பால் கரெக்டா புடிச்சாரு. ஆனா த்ரோவை பாருங்க, அங்க ராக்கெட் த்ரோ, கீப்பர் தலைக்கு மேல போகுது எதிர்காலத்திலே பாருங்க. இல்ல 200 ரூபாங்க அவருக்கு. 2 பால் கரெக்டா பிடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 57. 57 ரன்னு. இப்ப யாரு போட போறது? லாஸ்ட் டெத்து ஸ்பெஷல்
வேஸ்ட். கார்த்திக் கேப்பை கைட்டாரு, அவர் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் 17 ரன் தம்பிக்கு போட்டாரு. இந்த ஓவர் எனக்கு போடுற அப்படின்னு ஒரு 6 ரன்னுக்குள்ள போடுவாரா? துரை வந்து ஒரு 360 பிளேயருங்க. எந்த சைடு அடிப்பாருன்னே தெரியாது. டப்புன்னு ஒரு ரிவர்ஸ் அடிப்பாரு. தில் ஸ்கூப்ல பயங்கரமா ஆடுவாரு. ஒரு பிளேயர் துரை. கார்த்தி வந்து இந்த ஓவர்ல விக்கெட் எடுத்தா விக்கெட் அளவு கொடுத்துருக்காரு. கிரிக்கெட் ஜாம்பவான் மெசேஜ் பண்ணிருக்காருங்க லைவ்ல. ஒரு 6 ஆச்சா 200 ரூபா தராராம். வேலு, பெங்களூரு வேலு, என் தம்பி 6 ஆச்சா 200 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பெங்களூரு வேலு. சொல்லப்பா யாரு அந்த ஃபீல்டர்? செட்டிங் செல்வா. அது ஒண்ணுமே சிறப்பான ஒரு ஃபீல்டருங்க செல்வா. நல்ல ஒரு நெக்ஸ்ட் மேட்ச் 4 ரன் தடுத்துட்டு 2 ரன்னா மாத்திருக்காரு. டீம் பஞ்சாபோட கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டெல்லியோட கேப்டன் இங்க தான் இருக்காரு. பஞ்சாபோட கேப்டன் டேனி மற்றும் ஜானி 2 பேரும் ஜாலியா ஏதோ கோவால ரைடு போற மாதிரி போயிருக்காங்க இந்த வெயில்ல. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போவாங்க லவர்ஸ் அந்த மாதிரி. போட்டாரு வைடு வந்து இவரோட வந்து வைட் பிளஸ் 1 வைட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பேக்கப் பண்ணிட்டாரு ரமேஷ். லைட்டா அப்படி மிஸ் ஆயிருந்தா ஒரு 5 ரன் வந்திருக்கும். வைடு ஸ்பெஷலிஸ்டுங்க இவரு. வைடு போயிருக்கும். ஆறாலாம பார்த்துட்டாரு. ஒரு ஓவருக்கு 3-4 வைடு கம்பல்சரி இருக்கு. ஒரே பால்ல 4 ரன் வந்துச்சுங்க. நானும் பேசுவேன். ரிவர்ஸ் ஒரு ஷாட், நல்ல ஒரு ஷாட். செல்வா விரட்டிட்டு போறாரு. ஆனா பால் அவரை தாண்டி போயிடுச்சு. 4 ரன் சேஸ் பண்ணாரு. சூப்பரான ஒரு பேட்டிங் சுந்தர் கிட்ட இருந்து. ஒரு செகண்ட் ஓவர்ல இருந்து வந்தாரு. லாஸ்ட் வரைக்கும் ஆட்டிருக்காரு. பஞ்சாப் 3ன்னு 6 பேர் இருக்காரு. பஞ்சாப் கேப்டன் நல்ல ஒரு பேட்டிங் சுந்தர் கிட்ட இருந்து. முடியல 5 நிமிஷம் ஆகிடும் வந்துருங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்னு ஆடிட்டே இருக்காரு. எல்லா பாலும் பேட்ல. டெல்லி கேப்டன் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ்ங்க. நல்ல ஒரு ஷாட். -200 எப்பவுமே மிஸ்ஃபீல்ட் 2 ரன் விடுவாரு. இப்ப 4 ரன் -200 மறுபடியும் ஒரு ரிவர்ஸ். 2 ஓவர் உள்ள இருந்தாலும் தலைதான் சுத்தரமே விடும். ஒரு 6 ஓவர் நின்று ஆடி கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் சுந்தர் கிட்ட இருந்து. விக்கி டெல்லி அணியின் கேப்டன், டெல்லி டீம் கேப்டன் விக்கி ஸ்டேஜுக்கு வாங்க தயவு செஞ்சு வாங்க. இவர் ஒரு வைல்டு ஸ்பெஷலிஸ்டுங்க கார்த்திக். இந்த ஓவரும் அவரு அவங்க தம்பிக்காக தாங்க போடுறாரு. அவருக்காக போடுற மாதிரி தெரியல. ஆனா பேட்டிங்ல தான் எப்படி ஆடுவாரு தெரியல. அவருக்காக ஆடுறாரா தம்பிக்காக ஆடுறாரான்னு தெரிஞ்சிடும். ஆடலாம் கொஞ்சம். போலிங்ல அவங்க தம்பிக்காக தான் பண்றாரு. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ். ஆனா இந்த பால் உருட்டி விட்டாருங்க. மேடு வரைக்கும் கசா போட்டாங்கன்னா நீங்க எடுக்கிறீங்க. மேடு வரைக்கும் அண்ணன் எத்தனை பால்? 4 பாலா? எத்தனை பாலா இருக்கு? 4 பால் சார். பிளாட் 2. 2 பந்துகள் மீதமுள்ள நிலை. கடைசி 2 பந்து. ஒரு 2 பால் 2 6 அடிப்பாரா தோரா? தொடவெடி தோரா. ரிவர்ஸ் அச்சாருங்க. ரிவர்ஸ்ல கரெக்ட் பால் தான் பண்ணல பேட்ல. அண்ணா வந்தாரு ஸ்ட்ரைக் ரன் அவுட். லாஸ்ட் பால் தான். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. பேட்ஸ்மேன் சரியா மீட் ஆகல. அடுத்த ஆட்டக்காரர் யாரு? ஆனந்த். சாதா ஆனந்த் இல்லங்க, வெட்டு ஆனந்த். ஆனந்த் வராரு. ஆனா அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்காதுங்க. ஆனந்த் பால் போட்டா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு போட்டு ஓடணும். ரிவர்ஸ் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஒரு மிஸ்ஃபீல்ட்ல ஒரு 20 எடுத்திருப்பாங்க. மும்பை வந்துட்டு இருக்காங்களா? மேட்ச் ஃபீல்டிங் கோச் ஃபீல்டிங் உள்ள போறதுக்குள்ள வந்துருங்க. ஸ்கோர்
70 70 ரன் அடிச்சிருக்காங்க. இமாலயம் ஒரு இலக்கு மும்பைக்கு 70 ரன் 71 இருக்காங்க. நேற்று ஒரு 50 ரன் சீக்கிரமா அடிக்கிற மாதிரி வந்தாங்க, ஆனா அடிக்கல. இன்னைக்கு வந்து 70 ரன். பவர் பிளேல கொஞ்சம் லாஸ் பண்ணாங்க நேற்று. பவர் பிளேல இன்னைக்கு வந்து பவர் பிளேல வந்து கம்பல்சரி ஓப்பனிங் வந்து நிம்மி தான் இறங்க போறாங்க. 70 ரன் ஒரு நல்ல சேஸ் இருக்கு இந்த மேட்ச். 11 சொல்லி விடுங்க டெல்லி. 71 டார்கெட். பஞ்சாப் வந்துட்டீங்களா? பஞ்சாப் 11 டெல்லி வந்தாங்க, கூப்பிட்டு உடனே டெல்லிக்கா சரியான ஒரு மேட்ச். அடுத்த மேட்ச் 11 செல்கிறாரு. பஞ்சாப் மற்றும் டெல்லி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட அரையிறுதி வந்து பிரகாசமாயிடும். டெல்லி வந்துட்டாங்க. பஞ்சாப் வாங்க ஜி. 2G 3G 4G அவங்களோட ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஜுக்கு வாங்க ஜி. அப்படியே வந்து மூணாவது வெற்றி நோக்கி 2 அணிகளும் அடுத்த மேட்ச் ஆடுறாங்க. ஒரு ஃபயர் மேட்ச் அப்போது. விக்கி, லிவி, கிச்சி, விக்கி, ஜீவா, புஜு, இபு, நேதாஜி, ரமேஷ், சஞ்சய் ராமசாமி, ரியாஸ், ஃபயாஸ், அருண் கட்டப்பா. எழுதி கொடுத்துட்டாங்க ஜி. ட்ரெஸ் மாத்துறாருங்க ஜி. 2G 3G 4G 5Gன்ற மாதிரி இவர் வந்து சரண்ஜி. அங்க பாருங்க, இந்த வயசுல 6 பேக்லாம் வச்சிருக்காரு. பயங்கரமா காட்டுவாரு. படையப்பா படத்துல ரஜினி மாதிரி. இந்த வயசானாலும் உங்க ஸ்டைல அளவு மாறலன்ற மாதிரி ஒரு 6 பேக்லாம் வச்சிருக்காரு பாருங்க இந்த வயசுல. ஜிக்கு வந்து 40+ ஏஜ் வந்து 40+. ஜிக்கு வந்து ஏஜ் வந்து 40+. ஜி அவர் வந்து பாஸ், அவர் வந்து ஜி. 2G 3G 4G 5G ஆனா அவர் சரண்ஜி. வாங்க ஜி, வாங்க ஜி. 11 சொல்லுங்க ஜி. நான் உங்களை எதுவுமே சொல்ல. சரியான ஒரு டெட்லி காம்போ ஓபனர். 2 பேரும் ஒரு பவர் ஹிட்டர்ஸுங்க. கார்த்தி, உதயா. ஜி சீராஜி கேஷ் போடுறதுக்கு அண்ணன் நம்பா அவர்கள் போடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து அதே டீம் தான். வேற என்ன போட்டு தூங்கி வைங்க பேச. ஓகே, ஸ்ட்ரைக்ல யாரு? உதயகுமாரும் கார்த்திக் சிவகுமாரும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்ல கார்த்திக் சிவகுமார் இருக்காரு. ஸ்ட்ரைக்ல உதயகுமார். மும்பை டீமோட ஓபனர் ஸ்ட்ரைக்ல உதயா. நிக்கோலஸ் பாருங்க பின்னாடி பாருங்க. கவர்ச்சி கண்ணியை பிச்சு டக்குனு ஒரு அது கேமரா இங்க திருப்பி கவர்ச்சி கண்ணியை பேசாத மாதிரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு புல் ஷாட் ரோஹித் சர்மா மாதிரி. ஆட்டோவை தாண்டி அந்த சைட்ல போய் பால தேடு அப்படின்ட்டு அடிச்சு விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் உதயா. ஃபர்ஸ்ட் பால் அவர் அச்சாருன்னா இந்த ரெக்கை வந்து இந்த கழுவி ரெக்கை மாதிரி விரிச்சிடும். டக்குன்ட்டு கழுவி ரெக்கை விரியும் பாருங்க, அந்த மாதிரி விரியும். பாருங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் 6. எல்லா பாலும் அதுக்கப்புறம் வீச்சு தான். தட்டுற பேச்சே கிடையாது. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்ச ஒரு பிளேயர்னா அது உதயா தான். டெல்லி பால் வந்து மூஞ்சிக்கு போட்டாருங்க. 6 அடிக்கிற நீங்க மூஞ்சிலே அடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பால் காதுல அடிச்சு காதுல இருந்து ரத்தம் வரதான் செக் பண்றாரு உதயா. டெல்லி சரியான ஒரு பவுன்சர் பால் சுரேஷ் கிட்ட இருந்து. அத்த பாலு மறுபடியும் இப்ப காதுல அடிச்ச கையில அடிக்கிறேன்னு போட்டுருக்காரு இந்த பால.
காது கழுத்து அப்படி கொஞ்சம் அத்தை பால் வந்து தொப்பைக்கு வரும். அதுக்கு அத்தை பால் எங்க அடிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு, பாத்துக்கோங்க. அடுத்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் 6 போனாலும் அத்தை பால் ஒரு 2 மிராக்கல் பால் போட்டிருக்காரு சுரேஷ். மறுபடியும் ஒரு full shot. அங்க ஆள் இருக்காங்க, 4 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னாடி ஒரு 4 இல்லங்க, 1 3 4 2 ரன் 2 ரன். அடுத்த மேட்ச் வந்து 4 ரன்னுக்கு வாய்ப்பு ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டெல்லி உள்ள வந்துருங்க. பஞ்சாப் பேட்டிங் ரெடியா இருங்க. நல்ல ஒரு பால், சூப்பரான ஒரு லென்த்ல போட்டாரு சுரேஷ். சுருட்டுன்னு ஒரு சுத்தினாருங்க. பால் சரியா குயிக்கா போச்சுங்க கீப்பர் கையில. நல்ல விண்டை யூஸ் பண்ணி போட்டாரு இந்த பாலை. 5 பாலுக்கு 8 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். லாஸ்ட் பால் மறுபடியும் ஒரு இந்த பால் வந்து ஒரு செஸ்ட்ல ஒரு தாக்குதல் ஓவரா மார்லி அடிச்சு மர்கியா பண்ண பார்த்தாரு. இந்த பால் ஒட்டுங்க, ஒரு 2 பால் பேட்ல ஆடினாரு. மற்ற எல்லா பாலும் ஒரு கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு 4 பால் அடிச்சிருக்காங்க அவரு. பாடி பார்ட்ஸ் ஒரு முடிவில் அணி இன்னைக்கு 8 ரன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரன் ஆடி இருக்காங்க 6 பாலுக்கு. இப்ப சைக்கிள் வந்து 6 பால் அவர் அந்த பக்கம், 6 பால் இவர் இந்த பக்கம் முடிவு பண்ணதான் வந்திருக்காங்க. இப்ப பாருங்க, அந்த பக்கம் விண்டு கார்த்திக் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. விண்டு யாருக்கு சாதகம்? கார்த்திக்கு சாதகம். அடிப்பாரா? பேட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு மேட்சுக்கும். அடிப்பாரா? லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பெங்களூர் பேட் எடுத்துட்டு வந்தாரு. அண்ணனுக்கு தம்பியா ஓவர் அப்படின்ட்டு வந்தாருங்க. தம்பியா ஓவர் வந்தாரு. ஒரு ஸ்கூப் பேட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அண்ணன் ஆட தம்பி போட ஒரு கூட்டாரு. ஜீவாவே வந்திருக்காருங்க. கார்த்திக் அவரே இறங்கிட்டாருங்க. வித்த தெரியும் அவருக்கு. இப்ப பாப்போம், இப்ப அண்ணனுக்கு போடுறாரா தம்பிக்கு போடுறாரான்ட்டு. போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓடு. 2 பேரும் பொதுவா சாமிக்கு போட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே சாமிக்கு, எப்பயுமே சாமிக்கு. அடுத்தது அண்ணனுக்கா இல்ல தம்பிக்கா பாப்போம். அடுத்து டீமுக்காக ஒரு பால் போடப்படுறது. நல்ல ஒரு பேட்டல், நல்ல ஒரு பால். பட் வந்து ஒரு வைடையும் ஒரு வைடு. இப்ப உதயா கூப்பிடுறாரு. இப்படியே ஒரு ஐடியா கொடுக்க போறாருன்னா ஐடியான்னு தெரியல. அத்த பால் தெரிஞ்சிடாது என்ன ஐடியா. மேல ஆடுறாரா இல்ல ஆடலையான்ட்டு அடுத்த பால்ல போயிட்டு என்ன ஐடியான்னு இந்த பால் தெரிஞ்சிடும். உதயா என்ன சொன்னாருன்ட்டு. அடுத்த பால் லெக் பைஸா தான் இருக்கும். மறுபடியும் ஒரு அகலப்பந்து வந்து அண்ணனுக்காக தம்பி போட்டு மாத்தி அண்ணனும் தம்பியும் ஒரு வைடு அப்படின்னு போட்டே இருக்காங்க. 2 பேரும் போட்டாரு வைடா. அச்சாருங்க. ஐயோ, அரை பால் அல்வா பால் விட்டா மாதிரி இருக்கு. மிஸ் ஆயிடுச்சு. வைடா பேட்டா ஓகே. டாட் பால் ஒரு அல்வா பால விட்டுருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பால். ஆனா பவர் பிளேவே தாண்டின பால். 3 ஸ்டிக் விட்டான். ஒரு அடி நின்றா கையிலே கொடுத்து அவர் பாட்டு ஒரு கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்தாரு. ஆனா கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டாரு அந்த கேட்ச். 3 ரைடு போட்டா கூட அடுத்த 2 பால் சூப்பரா போட்டுருக்காருங்க ஜீவா. கத்துட்டாரு. இல்லன்னா ஒரு 2 ரன். சுரேஷ் கிட்ட வந்து நல்ல ஒரு ஃபீல்டிங். ஸ்ட்ரைக்ல உதவ வந்திருக்காருங்க. இப்ப திருப்பியும் சொல்லுங்க. சீக்கா இல்லைங்க, இங்க புஜு தான் இருக்காரு. புஜு சீக்கா வயசுல புஜு கமெண்ட்ரி சீக்காவும் பத்ரிநாத்தும் பண்ணிருக்காங்களா. கிரிக்கெட் ஜாம்பவான் புஜு இருக்காரு. என்னங்க ஷாட் இது? அது என்ன ஷாட்னே தெரியலங்க. ஒரே ரிவர்ஸ். ஆனா இன்னொரு பால் வந்து கழுத்துல
கண்ணுலையா கண்ணுலையா நெத்தியில வந்த பால், நெத்தி அடி பாலுங்க இது. நெத்தி அடி பேட்ல ஆனது 2 பால், மற்றது எல்லாமே பாடியிலேயே அட்டாக் பண்றாங்க. அவரு பாடி லைன்ல அட்டாக் பண்றாங்க, தப்புங்க. ரிவர்ஸ். இந்த பால் பால் சரியான ஒரு லைன் அண்ட் லென்த்ல போட்டுருக்காரு இந்த பால. நல்லா ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி எடுக்கிறாரு, ஆனா பேட்ல தான் படம் மாட்டுது. நீங்க என்ன சொல்றீங்க? அடிப்பாரா? ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணாரு. ரிவர்ஸ் ஃபுல் டாஸ், ஆனா ஒரு வைட். ரிவர்ஸ் தான் வைடு போடுவாங்க அப்படின்னு தான் ஒரு வைடு வாங்குறது தான் ரிவர்ஸ் எடுக்கிறாரு, அடிக்கிறதுக்கு இல்லை, வைடு வாங்கதான். இது ஒரு நல்ல ஐடியாங்க. ஆச்சாருங்க ரிவர்ஸ். ஒரு சின்ன தடுமாற்றம் 2 பேருக்கிட்டையும், ஓடலாமா வேணாமான்ட்டு. ஆனா ஓடிட்டாங்க ஒரு ரன்னு. எத்தனை பால் பாரு ஓவர் முடிந்து விட்டது. ஒரு வழியாக ஓவரை முடித்து விட்டார் ஜீவா. ஒரு 12 பால் போட்டு இந்த ஓவரை முடிச்சிருக்காரு. ஸ்கோர் 14. ஃபர்ஸ்ட் ஓவர் 8, இந்த ஓவர்ல 6 ரன் தாங்க. 4 வைடு போட்டாலும் 6 ரன்னுக்கு மேல போல. நல்ல ஒரு போலிங் ஜீவா கிட்ட இருந்து. 4 வைடு போட்டாலும் ஒரு 2 ரன் தான் பேட்ல ஆட வச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி கூட இல்லாம சிறப்பா போட்டிருக்காரு. உதயா சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிட்டாருங்க, இருக்குன்னு சுத்துறாரு. ஆனா பேட்ல தான் படம் மாட்டுது பால். இப்ப கார்த்தி, இப்ப வந்து இந்த கார்த்தி நல்லா அடிக்கிறான், லெக் சைட்ல அடிப்பாரா? போலர் வந்து கார்த்தி, அவரு நல்ல ஒரு குயிக்கா போடுவாருங்க. பாத்தியாடா வீடியோ? வைட் வைட் பால் போற ஆங்கிள்லே தெரிஞ்சிச்சு அது வைடுன்ட்டு. அவுட் குத்து. நல்ல ஒரு பால் காத்து பண்ணிட்டாரு ஆகாஷ். டாட் பால். கார்த்தி நல்ல ஒரு லென்த்ல போட்டாருங்க இந்த பால். ஃபர்ஸ்ட் பால் வைடு போட்டாலும் இந்த பால் நல்ல ஒரு கேட்சா கேட்ச் கொடிங்க. ஜீவா கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். கொடி பறக்குதா. உதயா தனது விக்கெட்டை இழந்து வெளியேறாரு. ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் சின்ன தடுமாற்றம் 2 பேர்கிட்ட, கொஞ்சம் பெரிய தடுமாற்றம். ஒரு 4-5 டாட் போட்டு பிரஷர் ஏத்திட்டாரு மும்பை டீமுக்கு. அடுத்த நீங்க சொல்லுங்க. பவர் பிளேல 4 ரன் ஆடினாங்க இன்னைக்கு, பவர் பிளேல 14 ரன் லீடிங்ல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப விக்கெட் ஆன பால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ரிவர்ஸா? நான் என்ன பண்ணிருப்பேன்? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அந்த பால? இப்ப அவர் விக்கெட் ஆகிட்டு போன பால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லுங்க என்ன பண்ணிருப்பாரு. நீங்க மெசேஜ்ல மெசேஜ் பண்ணா அது உங்களுக்கு கமெண்ட்ல வரும். ஆமா, கமெண்ட்ல இந்த பால் ஒரு எப்படி ஆடி இருப்பாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். லைவ்ல சீக்கான்னு போட்டு உங்களோட கமெண்ட் பார்த்து பதில் சொல்றோம். சுரேஷ் மேக்ஸி அப்படின்னு போட்டு கமெண்ட் போடுங்க. அவர் என்ன பண்ணிருப்பாரு? நல்ல ஒரு பால். இது வந்து ஒரு உருட்டல் பந்து, முட்டிக்கு கீழே முட்டி பால், உருட்டல் பந்து, ஒரு டாட் பால், உருட்டல் அடி. அப்படியே அடிச்சாரு. 2 ரன்னா. நல்ல ஒரு த்ரோ, ரன் அவுட்டா இல்லை. அடிச்சாரு 2 ரன்னா.
கார்த்தி அவரோட பேட்டிங் தான் வெயிட்டிங்க. நல்ல ஒரு பால், சரியான ஒரு த்ரோங்க. பேட் பாலுங்க. கார்த்தி அவர் ஏன் நவர போறாரு, அவர் பாட்டு நிப்பாரு சேலம் மாதிரி. நீங்க ஏன்னா அது வந்து அவர் வந்து சீக்கா ஆப்போசிட்ல அடுத்த எண்டுக்கு வெயிட்டிங் அவர் இந்த எண்டுக்கு. ஜீவன் சன்ஸ்கிரீன் எங்க அம்பேர் நிக்கிறேன் இந்த மேட்ச். நல்ல ஒரு shot, கேப்ல போயிட்டு இருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. உம்பாகலையா நல்ல ஒரு ஷாட் கார்த்தி. சரி தினேஷ் கிட்ட இருந்து அம்பேர் நிக்கிறேன் இந்த மேட்ச். நல்ல ஒரு ஷாட் போயிட்டு இருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரியோட 21 3 overs of 21 runs. இன்னும் ஒரு 5 ஓவருக்கு 50 ரன். ஓவருக்கு 10 ரன் தான். உனக்கு எதுக்குடா கடல் பாண்டி ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இருக்காருங்க ஸ்ட்ரைக்ல கார்த்தி. ஒரே ஓவர்ல ஒரு 4 சிக்ஸ் அடிக்கிற ஒரு மேட்ச் ஆட போறேன். பவர் இருக்கு அவர்கிட்ட. 3 சிக்ஸ் 4 சிக்ஸ் ஒரே ஓவர்ல அடிக்கிற ஒரு பவர் இருக்கு கார்த்தி கிட்ட. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 ரன் போட்டாருங்க ஜீவா. 4 வைடு போட்டாலும் கண்ணெல்லாம் இது தெரியாது. 6 ரன் தான் போட்டாரு. பேக்லயே வச்சு எத்தனை வராது. பெஸ்ட் ஸ்கோர் அழகா போடுற நல்லா இருக்கும். நல்ல ஒரு அரை பாலுங்க இது. ஆனா ஃபீல்டு கரெக்டா நிக்க வச்சிருக்காரு. ஒரே 2 தான். நல்லா அச்சாருங்க தம்பியாது அண்ணனா அதுன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டினாரு லெக் சைட்ல. ஃபீல்டு நல்ல ஒரு ஃபீல்டிங் அவரு. ஒரே 2 தான். பவுண்டரியில இருந்து தடுத்து ஒரு 2 தான். ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச். இவன் நீயே தற்கொலை பண்ணிட்டியா? நல்ல ஒரு பார்த்தா ஐயோ கேஷுவலா ஒரு ஆக்டர் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு கார்த்திக்கு. ஸ்கோர் அடுத்த ரிவர்ஸ் ஆர் ரன். அச்சாரு அங்க ஃபீல்டர் இருக்காரு ஸ்ட்ரைட்டா கையில வெளியே போங்க லூசு. கார்த்திகாரு ஜீவா போயிட்டே இருங்க. அவர் தெரியுங்க எங்க அண்ணன் எங்க அடிப்பாரு அப்படின்னு தெரியும். நல்ல ஒரு அரை பால போட்டு ஓகே விக்கெட் வெளியே எடுத்துட்டு போங்க. சீக்கா இந்த பால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சீக்கா? இந்த பால திரும்பி ரிவர்ஸ்ல இந்த சைடு அடிச்சு விட்டுருங்க ஃபீல்டர் இல்லாத இடத்துல. தப்பு பண்ணி நீங்க லெஃப்ட் ஆடினா இந்த பக்கம் ஆடி இருப்பீங்க. ஆமா ஓகே தப்பு பண்ணாங்க சின்ன பையன் அவன். அதாங்க யோசிக்காம ஆடிட்டான். சீக்கா கரெக்டா சொன்னாரு பாருங்க. நான் வந்து இந்த பால அப்படியே அப்பர் கட் ஆடி இருப்பேன் இந்த பால. அடுத்த ஆட்டக்காரராக ரமேஷ். அவர் வந்து காத்து பாருங்க நல்லா அடிக்குது ஸ்ட்ரைட்ல. அவரு காத்தே கூட்டு வர்றாரு கூடவே. நல்ல காத்து ஸ்ட்ரைட்ல அடிப்பாரா. ஒரு 4 சிக்ஸ் ஆச்சு. டீம் ஒரு 6 ஆஸ்டேன் வெற்றி பாதைக்கு கொண்டு போவாரா. கேகேஆர் இதே நிலைமையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணாங்க. ஆமா ஒரு 6 தான் வச்சிருக்காங்க. 2 6 நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல. டெய்லி காலையில வந்து வலைப்பயிற்சி வந்து ஆஃப் சைட்ல தாங்க ஆடுவாரு. கை வழியில தான் இருப்பாங்க எப்பவுமே இவங்கலாம் வலை பயிற்சியில. காலைல 6 மணிக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த கிரவுண்டை பத்தி காலைல 6 மணிக்கு வந்துருவாங்க. 9 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ். ஃபுல்லா ஆஃப் சைடு தான். இந்த பேக் சர்க்கிள் இருக்கு பாருங்க.
ஒரு பேஸ் பால செல்லமா ஒரு தட்டு ஆப் சைடில் செல்லமா பாருங்க த்ரோவை சரியான ஒரு த்ரோ கோபி அண்ணகிட்ட இருந்து ஃபுல் டாஸ் வந்தாலே கண்ணு முடிக்குது. திருப்பியும் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் வந்திருக்காரு. என்னடா அவத்த ஜூஸ் பழைய ஃபார்முக்கு வராங்க எல்லாம் கோபி அண்ணா சுந்தர் அவர்லாம். கேட்ச். சவுண்டு இது வரைக்கும் கேக்குது. திருப்பி அப்படியே அக்ராஸ் போனாரு. பேட்டிங்ல சரியா ஆடலனாலும் போலிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ணன் விக்கெட் எடுத்தாரு. 2 முக்கியமான ஒரு wicket 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. அடுத்த ஆட்டக்காரராக யாரு துரை வராருங்க. 25 துரை வராரு. வேற பதினாங்க போடணும். எப்படிங்க பேட்டிங் ஆட வருவாரு. கேகேஆர் டீம்ல இருந்து மும்பைக்கு அவர் எடுத்துட்டாங்க இப்போ. சீக்கா வந்து தெரியாம யாரு அடுத்த ஆட்டக்காரர் மேக்ஸ்வெல்லா சுரேஷ் மேக்ஸ்வெல். உதயா வராருங்க. சுரேஷ் மேக்ஸி இம்பாக்ட் பிளேயரா வராரா? யாரு பாது கங்கா விட்ட கேமராமேன் மேலே போய் உட்காந்துரு. கீழே உட்கார தட்டிக்கிட்டு விட்டுற போறீங்க வச்சு. ஃபோன் கேட்டாரா? சரி ஓகே. ஸ்கோர் அவன் வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது. 25. அடுத்த ஆட்டக்காரராக பாய் சைஃப் வராரு. சைஃபிக்ஸ் அவர் அச்சா 6 போதா பார்க்கலாம். நிறைய ஷாட்லாம் ஆடுவார். நல்ல ஹெலிகாப்டர் ஷாட்டு, ரிவர்ஸு, ஸ்கூப்பு அப்படின்ட்டு பார்ப்போம். பாய் லூசு கார்த்தி. லூசு கார்த்தி. பொங்கல் கார்த்தி என்கின்ற லூசு கார்த்தி. அடுத்த போலர் யாரு? புது போலர் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஒரு மிஸ்ட்ரி போலருங்க. ஒரு ஐடி செக் பண்ணுங்க புது போலருக்கு. மிஸ்ட்ரி போலர், ஒரு சொடுக்கு போலர். இந்த மேட்ச் தான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மேட்ச் இங்கிலீஷ் வரல நம்மளுக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆப்ஷன்ல. 2 ஆகாஷ் கிட்ட போனா மிஸ்ஸே ஆகாது. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஆகாஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பாலுங்க. மணி தானே அவர் பேரு. மணி நல்லா போட்டாரு. சொடுக்கு மணி அவர். மறுபடியும் ஒரு நல்ல பாலுங்க. நடுவில் ஒரு ஐடியா பால். லெக் கட்டர் மாதிரி போட்டாரு. கேட்சா? பார்த்து நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க அவர்கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு. ஆனால் பால் கேட்ச் பிடிக்க முடியல. சுரேஷ் பஞ்சாப் ரன் அவுட்டா? ஜஸ்ட் மிஸ். த்ரோ நல்லா அடிச்சாரு. ஆனால் கொஞ்சம் சைடில் போயிடுச்சு, பிடிக்க முடியல. சரியான ஒரு ஸ்பீடு. பஞ்சாப் ரன் அவுட்டா? பாய் அடிக்க ஒரு 100 ரூபாய். சஞ்சய்
எத்தனை பால்? கடைசி பால். பாய் இந்த கேட்ச் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சபீர். கேட்சே விட மாட்டார் அவர் விஷயத்தில். கீப்பர் அவர் ஒரு பெஸ்ட் கீப்பர். அவர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஃபீல்டரா நீங்க இந்த கேட்ச் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பால் மிஸ் பண்ணிருக்காரு சபீர். நல்ல ஒரு ஃபீல்டர். அடுத்த பந்து வீச்சாளர் தீனா. போன மேட்ச் சிறப்பா ஓவர் பண்ணாரு, ஆனா இந்த மேட்ச் அவர் ஆளவே காணும். தீனா, கேகேஆர் தீனா. முப்பது அணியின் எண்ணிக்கை 30 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3 ஓவருக்கு 41 ரன் அடிக்கணும். ஓவருக்கு ஒரு 13 ரன் அடிக்கலாம். 13 ரன் ஓவருக்கு. இந்த காத்துல பால் நல்லா இருக்கு. அச்சாருங்க ஃபர்ஸ்ட் பால் 6. அது நல்ல ஒரு ஷாட். 6 வெளியே போயிடுச்சுங்க. லைட்டா ஃபிளிக் பண்ண மாதிரி தான் இருந்தது, ஆனா ஒரு 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க தினேஷ் கிட்ட இருந்து. காத்து நல்லா மாறுது ஸ்ட்ரைட் லெக்குக்கும். இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாம் 8 ஓவருக்கு 100 ரன் வரும். 100 ரன் 90 ரன். சிஎஸ்கே எல்லாம் 185 ரன் வரும். டேனி வந்து 25 பாலுக்கு 126 ரன் நாட் அவுட். பவுலர் நேம் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பாரு சோமு சுரேஷ். கணிப்பு கொடுத்துருவாங்க. மறுபடியும் ஒரு கோல். இவர் வந்து ஒரு 6 போனாதாங்க அடுத்த பால் வெளியே போடுறாரு. இதே மாதிரிதான் உதயா ஃபர்ஸ்ட் பாலே 6 அச்சாரு. அப்புறம் ஒரு 4 பால் கழுத்துல மூக்குல எல்லாம் அச்சாரு, வாயில. அப்புறம் இந்த பால் ஒரு 6 போனாரு ஃபர்ஸ்ட் பால். அடுத்த பால் போல்டு. 6 போனாதான் ஒரு வெறி வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது யாரு? வினய். லாஸ்ட் பால் 6 ஆச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட்டை எடுத்து திருப்பிட்டார் சுரேஷ். வினீத் இவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், பயங்கரமா அடிப்பாரு. கைவேலி வந்து ஹோம் கிரவுண்ட் அவருக்கு. வார்ம் அப்லாம் இங்கே தான் எப்பவுமே, வலைப்பயிற்சி. இந்தியா டீம் துபாயிலே இருக்காங்கல்ல, அதே மாதிரி இவர் இங்கே தான் இருப்பார். ஒரு தடுப்பாட்டம். மதிய உணவு வந்து இருக்கு. சாப்பிடாதவங்கலாம் கொஞ்சம் ரெடியாக வந்து சாப்பிட்டுக்குங்க முன்னாடியே. மாரிக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வந்து இருக்கு. ஏறி போயிட்டு ஒரு அடி, ஆனால் அது ஃபார்வர்டில் தான் இருக்கு. ஒரு ரன். மாரிக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வந்து இருக்குப்பா வண்டியில. ஒரு கட் ஷாட். கீப்பர் கையில பேட்டை விட்டு தட்டி விட்டாருங்க. ஒரு சிங்கிள். வினீத் ஒரு 6 அடிப்பாரா? மாரிக்கண்டு நல்ல ஒரு ஷாட். கேப்ல போயிட்டு இருக்கு. அங்க சபீர் இருக்காருங்க கேப்பை கவர் பண்ண. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல த்ரோ தான், ஆனா ரன்னர்ஸ் நல்ல குயிக்கா ஓடிட்டாங்க. 2 ரன் இந்த பால். லாஸ்ட் பால் 40. 6 ஓவருக்கு 40.
இதே தாங்க போன மேட்ச் என்ன நடந்தது அதே தான். 12 பாலுக்கு 31. அது 70 ரன் மேலே போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் செகண்ட் ஹாஃப் ஆடுறது. ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். காற்று ஹெவியாக அடிக்குது ஸ்ட்ரைட் லெக்லையும். 80 ரன் நினைச்சாதான் கரெக்டாக இருக்கும் போல. அடுத்த பந்து வீச்சாளர் மணி. குயிக்கா ஒரு run. சிறப்பான ஒரு பந்து சுயம்பு சுரேஷ் கிட்ட வந்து டாட் பால். ரன் அவுட் சான்ஸ் இருக்கு. ஒரு ரன். ஓகே, அடுத்த மேட்ச் இப்பயே ரெடி ஆகிடுங்க. அப்புறம் அவங்க டீம் மேட்ச் முடிஞ்சோன்னா கும்பலாக நின்று பேசின்னு இருக்காதீங்க. இப்பயே எல்லாம் மீட்டிங்லாம் இப்பயே போட்டுருங்க. ஒரு சரியான சுத்துங்க. ஆனால் பேட்டில் மீட் ஆகல பாலு. ஓவர் முடியும் 45. இன்னொரு 26 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 26 ரன். ஓகே, 6 பாலுக்கு 26 ரன். ஸ்ட்ரைக்ல வினித் முடியுமா ஒரு 4 6 அடிக்கிறதுக்கு? சரியான சுத்துங்க. ஆனா பேட்ல மீட் ஆகல. இன்னும் 5 பாலுக்கு 26. இது வரைக்கும் மேட்ச் இருக்குது மும்பை கையில். அடுத்த பால் தெரிஞ்சிடும். ஏறி போய் ஒரு சுத்து. ஆனா வந்தது என்னமோ காத்து தான். பால் மீட் ஆகல. இப்போ 4 பாலுக்கு 26. 4 6 அடிச்சாலும் ஒரு ரன் ஜெயிச்சிருவாங்க கேகேஆர். மறுபடியும் ஒரு சுத்து. வந்தது காத்து தான்.
மீட் ஆகல. 3 டாட் பால் போட்டிருக்காரு கார்த்திக். சரியான ஒரு பந்து வீச்சு. அதே பாலுங்க, லென்த் மாத்தாம போட்டே இருக்காரு 4 பாலையும். இந்த பாலு ரன் அவுட்டுக்கு, ரன் அவுட் பண்ணிட்டாங்க வினீத்த. அதே பாலுங்க, லென்த் மாத்தாம 4 பாலையும். வா 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 பாலு பாவம் ஸ்ட்ரைக் கொடுங்க நிம்மிக்கு. நல்லா போலிங் போட்டு கொடுத்தாரு நிம்மி. ஆனா அவங்க பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க மும்பை டீம். நல்ல சொத்து. அதே பால் தாங்க நிக்க வச்சு ஓட. நிமிஷ் ஏறா. ஒரு பாலுக்கு 26. மேடின் இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேடின் ஓவரை போட்டிருக்காரு கார்த்திக். நல்ல ஒரு பண்ணு வச்சு, அதுவும் லாஸ்ட் ஓவரில் மேடின் போடுறதுன்னா ரொம்ப கஷ்டங்க. நல்ல போலிங் கார்த்திகிட்ட இருந்து. கேகேஆர் அவங்களோட வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க. சுந்தர் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச். அப்படியே இங்க வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. சுந்தர் அவர்கள் சிறப்பான ஒரு பேட்டிங். எவ்வளவு ரன் வச்சிருக்காரு? ஜெயிச்ச டீம் கேகேஆர் பேட்ஸ்மேன் சுந்தர் எவ்வளவு ரன் வச்சிருக்காரு? 27 ரன். அதுல எத்தனை 4? ஒரு 4 4 வச்சிருக்காருங்க. சிறப்பான ஒரு பேட்டிங் சுந்தர் அவர்களுக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிக்கோங்க. நாலு மேட்ச் வருது டீம் லீக் மாதிரி. 4 மேட்ச். ஆமாம் 4 மேட்ச் மொத்தம் 10 டீம். ஒரு டீமுக்கு 4 மேட்ச் வரும். நீ ஒரு டைம்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. அதுதான் 5 டீமை பிரிச்சிருவோம், ஏ போல் பி போல்ட்டு. அந்த 5லேருந்து டாப் 2 வந்து செமிஃபைனல். இந்த 5லேருந்து டாப் 2. சரி அப்படியே அந்த மெடல் எடுத்து அவர் கொடுத்துறாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க. என்ன மெடல்?